உங்க கையில இருந்தது இப்போ என் கையில இருக்கு. இது அவனோட மோதிரம் தானே. பாவி பயல, அதுக்கு தான் வந்து மோதிரம் திரும்ப திரும்ப எல்லாரையும் போட்டு வங்குலையை அறுத்தானாவன். அதுக்கு மேலேயே நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏத்தா, நீ எதுக்கு வாய மூடிட்டு இருந்தா? கையில் இருக்கிற மோதிரத்தை கலட்டி எல்லாருக்கும் முன்னாடியே இது அவனுடைய மோதிரம் தானே சொல்லி தொலைன்னு தானத்தா சொன்னா நம்பிடுவாங்களான்னு? அவன் மேல வச்சிருக்கிற பாசம் அவங்க கண்ணை மறைக்குதுன்னு. நான் எது சொன்னாலும் அவங்க நம்புற நிலைமையில இல்ல. அவங்கள நம்ப வைக்கதான் அவன் வேற மோதிரம் வாங்கி போட்டிருக்கான்னு. எப்படி நம்புவாங்க? நாசமா போற படுவாவி எவ்வளவு கேவலமான புத்தியோட அலைஞ்சிருக்கான் பத்தியா. இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்லைன்னு பணிஞ்சுதான் போகணும். ஏத்தா, அதுக்காக அந்த கேடுகட்டவனோட காலில் போய் நம்ம விழுகணுமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமத்தா. பொறுத்துக்கலான்னு தப்பில்லை. நமக்கு காரியம்தான் முக்கியம். மரியே, அவங்களுக்கு தான் எதுவும் புரியல. நீ தான் நிலைமையை எடுத்து புரிய வைக்கணுமா இல்லையா? ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு போய் நம்ம சுரேகாமாவை கட்டி வைக்க போறாங்க. நீ விளக்கமாக சொல்லி அவங்களுக்கு தெரிய வைக்கணுமா இல்லையா? நான் பொறுத்து போனதுக்கு ஒரே காரணம், இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தலையில ஏறாது. அந்த ஒரே ஒரு காரணம்தான். நான் விட மாட்டேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த ரஞ்சித்தை அம்பலப்படுத்துவேன். சரியான ஆதாரத்தோட வந்து எல்லார் முன்னாடியும் காட்டுவேன்ன. ஆதாரம் இருந்தா நம்பிதான் ஆகணும். அம்மாடியே, உன்னால முடியுமா? அதையே முடியும். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதுவும் நம்ம சுரேகா அம்மாவோட வாழ்க்கை. உசுர கொடுத்தாவது அதை காப்பாற்ற வேண்டாமா? அம்மா, எல்லாருக்கும் முன்னாடி சுரேகா அம்மா அந்த கேடுகட்ட போய் ரஞ்சித்து காலில் இருந்து மன்னிப்பு கேட்க சொன்னாப்லையம்மா. அதையெல்லாம் மனசுல கூட வச்சுக்காம அதையெல்லாம் மறந்துட்டு எல்லாரையும் மன்னிச்சுட்டு நீ பேசுகிற பார்த்தியா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஆனால் உனக்கு என்ன மனசு தான்? உன் மனசு அந்த கடவுளுக்கு இருக்குமான்னு தெரியல தாய். அது அவங்க குணம்னு. அதுக்காக நம்ம குணத்தை மாத்திக்க முடியுமா? ஆனா அப்புறம் ஒரு விஷயம். ஆரம்பிச்சிட்டியா? என்ன? இந்த விஷயம் சின்னையாக்கு தெரியக்கூடாது, நான் போய் சொல்லக்கூடாது, அவ்வளோதானே? அதானே முடிவா சொல்ல வர? ஆமாண்ண, வீணா பிரச்சனை வரக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாகுமே ஒழிய தீர்வு கிடைக்காது. சூர்யா சருக்கும் சரி, பெரிய ஐயாவுக்கும் சரி இந்த விஷயம் தெரியவே கூடாது. பார்த்துக்கோங்க. அம்மா, இந்த வீட்டில் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறோமா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வேதனை, எல்லாத்தையும் என் மனசில் போட்டு அடக்கிட்டு இருப்பத்தா. அதே மாதிரி ஆத்தா தங்கச்சி நீ சொல்கிற இதையும் அப்படியே அடக்கிட்டு போகணும் தானத்தா. வேற என்னத்தான் நான் சொல்ல போகிறேன்? சொல்லிட மாட்டீங்கல்ல? அம்மாடி, தங்கச்சி நீ சொல்லி நான் என்னைக்குத்தான் போய் சொல்லியிருக்கேன்? சொல்ல மாட்டேன்தா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அண்ணன் சூட ஏற்றி சத்தியம் பண்ணவா தாயி? வேண்டாம் அண்ணன், உங்க வாக்கு போதும். நான் மேலே போறேன். சரிதா. சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்களே? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், என்ன போய் சந்தேகப்பட்டீங்களே? சரி, சந்தேகம் வந்துருச்சு, ஓகே. அதை ஏன் வேற யார்கிட்டயோ போய் கேட்குறீங்க? என்கிட்டயே கேட்டு இருந்தா நானே பதில் சொல்லியிருப்பேனே. டே ஃப்ராடு, என்கிட்டயே நடிக்கிறியா? இனிமே என்ன உன்னால ஏமாத்தவே முடியாதுடா. ஓகே, உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைனா நீங்க போலாம். நான் சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குதான் எல்லார் முன்னாடி உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனே, போதும்ல?
நீ என் காலில் விழுந்தப்ப அப்படி ஜிவ்வுன்னு பறக்கிற மாதிரி இருந்துச்சுடி. உனக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு எனக்கு எப்போவோ தெரியும்டி. வேற ஏதாவது கேட்கணுமா? சிஸ்டர், உங்களை சொல்லி என்ன ஆக போகுது சிஸ்டர்? ஏதோ உங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவங்க கிட்டயே பேசுனீங்க. ஆனா அவங்க உங்களே ப்ளேம் பண்ணி ஏன் காலில் விழ வச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். உனக்கு வருத்தம் இல்லைன்னு தெரியும்டா. கூடிய சீக்கிரம் நீ சிக்குவ. அப்போ எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். உன்னை தப்பிக்கவும் நான் விட மாட்டேன்.